நீங்க தான் படிக்க விடாம தடுக்கிறீங்கன்னு சொல்றேன். திராவிட படின்றது திராவிட மாடல், படிக்க விடாமல் செய்வது காவி மாடல்ன்ற. வன்மையா நான் கண்டிக்கிறேங்க. இந்தியா அளவுல 55 பல்கலைக்கழகங்கள் உலக அரங்கில் முதல் வருடம் வந்திருக்கு, முதல் வாட்டி. இதற்கு புதிய கல்விக் கொள்கை தான் காரணம் என்பதை பிரதமர் பதிவு செய்திருக்கிறார். ஆக நான் கேட்கிறேன், இன்னைக்கு பணம் கட்டி விருப்பம் உள்ளவர்கள் படிப்பதற்கு ஹிந்தி, ஆனா ஏழைகள் இலவசமாக படிப்பதற்கு மும்மொழி கிடையாது. ஹிந்தி திணிக்கிறாங்க தவறான ஒரு கருத்தை இவர்கள். நான் ஒரே ஒரு சவால் விடுகிறேன், உங்களில் தனியார் பள்ளிகளில் படிப்பு எப்படி இருக்கிறது, அரசாங்க பள்ளிகளில் படிப்பு எப்படி இருக்கிறது? படிப்பை பத்தி பேசுவதற்கு ஸ்டாலின் அவர்களே வேற்றுமையோடு படிப்பை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். விருப்பம் உள்ளவர்கள் படித்தால் அது ஹிந்தி திணிப்பு இல்ல, ஏழைகளுக்கு கொடுத்தால் அது ஹிந்தி திணிப்பு. ஹிந்தி நான் சொல்லல, வேறு மொழி திணிப்பு. ஆக முதலில் விளையாடுவர்கள் படிப்பில் கல்வியில் விளையாடுவதை முதல்ல நிறுத்தணும் நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். அதனால இன்னைக்கு ஒரு அறிக்கை வந்திருக்கு, நான் முதல்வன் திட்டம் எந்த அளவிற்கு தோல்வி அடைந்திருக்கிறது என்று 2 நாளைக்கு முன்னால ஒரு ஆங்கில பத்திரிகை சொல்லி இருக்கிறது. ஆக இதெல்லாம் பார்த்து முற்றிலுமாக தோல்வி விளம்பரம் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை. அதே மாதிரி திருவள்ளுவரை இன்னைக்கு இவங்க கபலீகரம் செய்து கொள்ளுகிறார்கள் என்று தவறான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். திருவள்ளுவர் எங்களுக்கும் சொந்தம் தான், திருவள்ளுவர் உங்களுக்கு மட்டும் இல்ல. மறை திருவள்ளுவர் மறை என்று அவரின் புனிதத்தன்மையை மறைக்க பார்க்கிறார்கள். ஆனால் அவரின் புனிதத்தன்மை நாங்கள் நிச்சயமாக வெளிக்கொணர்வோம் என்பதையும், தமிழுக்கும் ஆன்மீகம் எதிரி கிடையாது. இவங்க என்னன்னா ஒரு தவறான ஒரு கருத்தை, ஆன்மீகமும் தமிழும் வேற, ஆன்மீகத்தை காவிக்கும் தமிழுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. காவி தாங்க தமிழை வளர்த்ததே, காவிதான், கருப்பு வளர்க்கல. அதனால காவி தமிழ், காவிய தமிழ் என்பதை நாங்கள் வலியுறுத்துவோம். பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னா பாவடிவில் கொண்டு வராரு முதலமைச்சர். நீங்க இது பாகுபாடு பாவடியில உட்கார வச்சா மட்டும் பத்தாது. மக்களுக்கு நாங்க ஏற்கனவே மருத்துவர் என்ற முறையில திரும்பி மக்களை பார்க்க வச்சா கழுத்து வலிக்கும், கண்ணு வலிக்கும். முதலில் அதுக்காக நான் 2-3 ஆலோசனை சொல்லியிருந்தேன். படிப்படியா குழந்தைங்களை உட்கார வைக்கலாம், சுழற்சி முறையில குழந்தைங்களை உட்கார வைக்கலாம். உட்கார வைப்பதும் பேர் மாற்றுவதுமே புரட்சி என்று முதலமைச்சர் நினைச்சு கொண்டிருக்கிறார். சமூக நீதி விடுதிகள், ஆனா அங்க சமூக நீதி கிடையாது. அதனால மிக தவறான ஒரு எண்ணம் நடந்து கொண்டிருக்கிறது என்பது எனது கருத்து. Flix 9 உங்க கையால ஓபன் பண்ணுங்க. Flix 9 OTT-க்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா வரட்டும், நல்ல படங்கள் பெரிய லெவலில் வரட்டும். நான் வாழ்த்துறேன். தேங்க்ஸ்.